வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது இந்தியாவின் மிகவும் புனிதமான சிவஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படும் கோகர்ண மகாபலேஸ்வரர் கோவிலின் சுருக்கமான ஆனால் ஆழமான வரலாறு. இந்தக் கோவில் ஒரு சாதாரண சிவன் கோவில் அல்ல. இங்கு இருக்கும் சிவலிங்கம் உலகிலேயே அரியதாக கருதப்படும் ஆத்மலிங்கம் என்று நம்பப்படுகிறது. இந்த ஆத்மலிங்கம் கைலாசத்தில் இருந்ததாகவும் அதை இலங்கைக்கு எடுத்துச் செல்ல முயன்றவர் லங்கேஸ்வரன் ராவணன் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் ஏன் அந்த லிங்கம் இலங்கைக்கு செல்லவில்லை? எப்படி அது கோகர்ணத்தில் நிலைத்தது? ஏன் இந்த தலம் தென்னக காசி என்று அழைக்கப்படுகிறது? இந்த அனைத்தையும் தெரிந்து கொள்ள முதலில் கோகர்ணம் என்ற பெயரின் மர்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கோகர்ணம் என்ற சொல்லுக்கு ஒரு ஆழமான பொருள் உள்ளது. கோ என்றால் பசு, கர்ணம் என்றால் காது. அதாவது பசுவின் காது வடிவம் கொண்ட நிலம் என்பதே கோகர்ணம் என்ற பெயரின் பொருள். புராணங்களின்படி இந்தப் பகுதி பசுவின் காதை போல அமைந்திருந்ததால் இப்பெயர் வந்ததாகவும், மற்றொரு கதையில் பூமாதேவி பசுவின் வடிவில் தோன்றி இத்தலத்தை புனிதமாக்கியதாகவும் கூறப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தின் மேற்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள இந்த ஊர் அரபிக்கடலின் அருகில் அமைந்துள்ளது. இயற்கை அழகும் ஆன்மீக அமைதியும் சேர்ந்த இடம் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருடம் முழுவதும் இங்கு வருகின்றனர். ஆனால் இந்த தலத்தின் மிகப்பெரிய பெருமை ராவணன் மற்றும் ஆத்மலிங்கத்தின் கதை. பழைய புராணக் கதைகளின்படி ராவணன் ஒரு பெரிய சிவபக்தன். அவன் தினமும் சிவபெருமானை துதித்து கடுமையான தவம் செய்தான். ஒரு நாள் தன் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் இலங்கையை அழிக்க முடியாத சக்தி வாய்ந்த தேசமாக மாற்றவும் சிவபெருமானிடமிருந்து ஆத்மலிங்கத்தை பெற வேண்டும் என்று முடிவு செய்தான். அதற்காக கைலாச மலையில் மிகவும் கடுமையான தவம் செய்தான். ராவணனின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்தார். ராவணா, என்ன வரம் வேண்டும் என்று சிவன் கேட்டார். அப்போது ராவணன், உங்கள் ஆத்மலிங்கத்தை எனக்கு தாருங்கள். அதை இலங்கையில் நிறுவி தினமும் வழிபட விரும்புகிறேன் என்று கேட்டான். சிவபெருமான் ஒரு நிபந்தனையுடன் ஒப்புக்கொண்டார். இந்த ஆத்மலிங்கத்தை நீ எங்கு எடுத்துச் சென்றாலும் வழியில் அதை தரையில் வைக்கக்கூடாது. ஒருமுறை தரையில் வைத்தால் அது அங்கேயே நிலைத்துவிடும் என்று கூறினார். ராவணன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆத்மலிங்கத்தை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு பயணம் தொடங்கினான். ராவணன் ஆத்மலிங்கத்தை எடுத்துக்கொண்டு இலங்கையை நோக்கி வேகமாக பயணித்துக் கொண்டிருந்தான். அவனின் மனதில் ஒரே எண்ணம், இந்த ஆத்மலிங்கம் இலங்கையில் நிறுவப்பட்டுவிட்டால் என் நாட்டை யாராலும் வெல்ல முடியாது. இதை அறிந்த தேவர்கள் அஞ்சினர். ஏனெனில் ஏற்கனவே பேராற்றல் கொண்ட ராவணன் ஆத்மலிங்கத்தின் சக்தியையும் பெற்றுவிட்டால் உலக சமநிலை குலைந்துவிடும் என்று நினைத்தனர். உடனே அவர்கள் அனைவரும் சிவபெருமானிடமும் விஷ்ணு மற்றும் விடமும் உதவி கோரினர். அப்போது விநாயகர் ஒரு திட்டம் தீட்டினார். ராவணன் இலங்கைக்கு செல்வதற்குள் மாலை நேரம் வந்தது. சாயங்கால சந்தியாவந்தனம் செய்ய வேண்டிய நேரம். ஆனால் சிவபெருமான் கூறிய நிபந்தனை, ஆத்மலிங்கத்தை தரையில் வைக்கக்கூடாது. அப்போது அங்கு ஒரு சிறுவன் போல விநாயகர் தோன்றினார். அந்தச் சிறுவனை பார்த்த ராவணன், நான் சிறிது நேரம் பூஜை செய்ய வேண்டும். இந்த லிங்கத்தை சில நிமிடங்கள் பிடித்துக்கொள். ஆனால் தரையில் வைக்காதே என்றான். அப்போது அந்தச் சிறுவன், நான் நீண்ட நேரம் நிற்க முடியாது. 3 முறை உன்னை கூப்பிடுவேன். அதற்குள் நீ வரவில்லை என்றால் இதை கீழே வைத்துவிடுவேன் என்று சொன்னான். ராவணன் சம்மதித்தான். சில நிமிடங்களில் அந்தச் சிறுவன் ராவணனை 3 முறை கூப்பிட்டான். ஆனால் ராவணன் பூஜையில் இருந்ததால் உடனே வர முடியவில்லை. அடுத்த நொடியில் அந்தச் சிறுவன் ஆத்மலிங்கத்தை தரையில் வைத்துவிட்டான். ராவணன் கோபத்துடன் ஓடி வந்து பார்த்தான். ஆத்மலிங்கம் பூமியில் ஆழமாக பதிந்துவிட்டது. அவன் தனது பேராற்றலால் அதை பிடித்து இழுத்தான். முழு வலிமையுடன் இழுத்தும் அது அசையவில்லை. அவன் இழுத்த வேகத்தில் லிங்கத்தின் மேல்பகுதி மட்டும் சற்று மாறியதாகவும் அதன் சில பகுதிகள் சுற்றியுள்ள பல இடங்களில் விழுந்ததாகவும் கூறப்படுகிறது.
இன்று அந்த இடங்கள் தனித்தனி சிவஸ்தலங்களாக மதிக்கப்படுகின்றன. அப்போது ராவணன் கோபத்தில் அந்தச் சிறுவனை அடிக்க முயன்றான். உடனே அந்தச் சிறுவன் தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தினார். அது விநாயகர். ராவணன் திகைத்துப் போனான். இவ்வாறு இலங்கைக்கு செல்ல வேண்டிய ஆத்மலிங்கம் கர்நாடகத்தின் இந்த புனித பூமியில் நிலைத்துவிட்டது. அதன் பிறகு இங்கு சிவபெருமான் மகாபலேஸ்வரர் என்ற திருநாமத்தில் அருள்பாலிக்கத் தொடங்கினார். மகாபல ஈஸ்வரர் மிகப்பெரிய சக்தி உடைய இறைவன். ஏனெனில் ராவணன் போன்ற பேராற்றல் கொண்டவராலும் அசைக்க முடியாத சிவலிங்கம் என்பதால் இந்த பெயர் வந்ததாக நம்பப்படுகிறது. இன்றும் இந்தக் கோவிலில் உள்ள லிங்கம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. சில காலங்களில் பக்தர்கள் லிங்கத்தை நேரடியாக தொடும் வழிபாடும் நடைபெறுகிறது. இந்த தலத்தில் வழிபட்டால் பாவ நிவர்த்தி, பித்ரு தோஷ நிவர்த்தி, திருமண தடை நீக்கம், மன அமைதி, சிவ அருள் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். ஆனால் இந்த கோவில் புராண கதையால் மட்டும் புகழ் பெறவில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்த வரலாறும் இதற்கு உண்டு. ராவணன் மற்றும் ஆத்மலிங்கத்தின் புராணக் கதை இந்த தலத்தின் ஆன்மீக அடையாளமாக இருந்தாலும், கோகர்ண மகாபலேஸ்வரர் கோவிலின் உண்மையான பெருமை அதன் 1000 ஆண்டுகளை கடந்த வரலாற்றிலும் உள்ளது. இந்தக் கோவில் மிகவும் பழமையான சிவ திருத்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பழைய கல்வெட்டுகள் மற்றும் வரலாற்று குறிப்புகளின்படி பல்வேறு அரசர்கள் இந்தக் கோவிலை பராமரித்து வளர்த்துள்ளனர். குறிப்பாக கர்நாடகத்தை ஆட்சி செய்த பல அரச வம்சங்கள் இந்தக் கோவிலுக்கு நன்கொடைகள் வழங்கியதாக கூறப்படுகிறது. அந்தக் காலத்தில் கடற்கரை வர்த்தக பாதைகளில் கோகர்ணம் முக்கிய இடமாக இருந்ததால் வணிகர்களும் மன்னர்களும் இங்கு வந்து வழிபட்டனர். சில வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுவதன்படி இந்த தலம் குறைந்தது 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றைக் கொண்டதாக இருக்கலாம். ஆனால் பக்தர்களுக்கு இந்த இடம் காலத்தை தாண்டிய ஒரு புனித பூமி. ஏனெனில் இங்கு சிவன் நேரடியாக உரைகிறார் என்ற நம்பிக்கை மிகவும் வலிமையானது. இப்போது கோவிலின் அமைப்பை பற்றி பார்ப்போம். அரபிக்கடலின் அருகே அமைந்துள்ள இந்தக் கோவில் வெளியில் இருந்து பார்க்கும்போது மிக எளிமையானதாக தோன்றலாம். ஆனால் உள்ளே சென்றவுடன் ஒரு அற்புதமான ஆன்மீக அமைதி மனதை சூழ்கிறது. கருங்கற்களால் கட்டப்பட்ட பழமையான கட்டிடக்கலை, அமைதியான பிரகாரங்கள், எப்போதும் ஒலிக்கும் மணி சத்தம், ஓம் நமசிவாய என்ற மந்திர ஒலி, இவை அனைத்தும் பக்தர்களின் மனதில் வேறொரு உலக அனுபவத்தை ஏற்படுத்துகின்றன. கோவிலின் கருவறையில் உள்ள மகாபலேஸ்வரர் லிங்கம் சாதாரண சிவலிங்கம் அல்ல. இது ஆத்மலிங்கம் என்று நம்பப்படுவதால் மிக உயர்ந்த புனிதத்தன்மை கொண்டதாக கருதப்படுகிறது. பழமையான மரபின்படி சில விசேஷ நேரங்களில் பக்தர்கள் லிங்கத்தை தொட்டு வழிபடும் வாய்ப்பும் கிடைக்கிறது. அந்த தருணத்தில் பலர் கண்கலங்கி பிரார்த்தனை செய்கிறார்கள். இவ்வளவு சக்தி வாய்ந்த சிவலிங்கத்தை நேரில் தரிசிக்க முடிந்ததே என்று அவர்கள் நம்புகின்றனர். இந்தக் கோவிலின் மற்றொரு சிறப்பு, இது தென்னக காசி என்று அழைக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? வட இந்தியாவில் உள்ள காசி விஸ்வநாதர் தலத்திற்கு செல்ல முடியாதவர்கள் கோகர்ணத்தில் சிவனை தரிசித்தால் அதே புண்ணியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இதனால் பலர் தங்கள் பித்ரு தர்ப்பணம் மற்றும் முன்னோர் சடங்கு. கோகர்ண மகாபலீஸ்வரர் கோவில். இது வெறும் ஒரு பழமையான கோவில் மட்டுமல்ல. ஆயிரக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கை, கண்ணீர், பிரார்த்தனை, அதிசய அனுபவங்கள் அனைத்தும் கலந்த புனித தலம். பல பக்தர்கள் கூறுவதன்படி இந்தக் கோவிலில் மனதார வேண்டினால் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கை மிகவும் வலிமையானது. குறிப்பாக திருமண தடை, குழந்தை பேறு வேண்டுதல், குடும்ப பிரச்சினைகள், மன அமைதி, தொழில் முன்னேற்றம் போன்றவற்றிற்காக மக்கள் இங்கு வந்து சிவனை வேண்டுகின்றனர். மகாபலேஸ்வரர் அருள் கிடைத்த பிறகு வாழ்க்கை மாறிவிட்டது. மகாபலேஸ்வரர் பல பக்தர்கள் பகிரும் அனுபவங்கள் ஒரு பழமையான கோவில் மட்டுமல்ல. இங்கு ஒரு ஆயிரக்கணக்கான நம்பிக்கைகளின் நம்பிக்கை, கண்ணீர், ராவணனால் கூட அசைக்க முடியாத அனுபவங்கள் இருப்பதால் கலந்த மனித வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் சிவனின் அருளால் அசைக்கப்படலாம் என்று இந்த கோவிலில் நம்புகிறார்கள். வேண்டினால்
தடைப்பட்ட காரியங்கள் முக்கியத்துவம் பெறும் நாட்கள் மகாசிவராத்திரி வலிமையானது. மகாசிவராத்திரி அன்று கோகர்ணம் முழுவதும் திருமண தடைகள் குழந்தை பேறு வேண்டுதல், குடும்ப பிரச்சனைகள், மன அமைதி, ஆயிரக்கணக்கான முன்னேற்றம் போன்றவற்றிற்காக முழு இரவும் நடைபெறும் அபிஷேகங்கள். மகாபலேஸ்வரர் அருள் கிடைத்த பிறகு வாழ்க்கை மாறிவிட்டது. சிவபெருமானின் பல பக்தர்கள் பகிரும் அனுபவங்கள் இந்த பக்தர்களை கேட்க வைக்கும். இங்கு ஒரு முக்கியமான நம்பிக்கை என்னவென்றால் சிவனை தியானிக்கின்றனர். ராவணனால் கூட அசைக்க முடியாத சிவராமன் இருப்பதால் மனித வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் சிவனின் அருளால் அசைக்கப்படலாம் பக்தர்கள் நம்புகிறார்கள். கார்த்திகை கோயிலில் அதிதோஷ முக்கியத்துவம் பெறும் அமாவாசை நாட்களிலும் அதிக பக்தர்கள் வருகை தருகின்றனர். அன்று கோகர்ணத்தில் பக்தர்கள் மற்றொரு ஆன்மீக அம்சம் பித்ரு கர்மா. அந்த இரவில் முன்னோர்களுக்கான ஆயிரக்கணக்கான தீபங்கள் இங்கு செய்வது மிகவும் சிறப்பானதாக நடைபெறும் அபிஷேகங்கள். பல குடும்பங்கள் மகாதேவர் வந்து தங்கள் முன்னோர்களுக்காக பூஜைகள் செய்கின்றனர். நாம ஜபங்கள். அவர்கள் நம்புவது இந்த சூழல் செய்யப்படும் பிரார்த்தனை முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்கு பெரும் பலன் முழுவதும் இருந்து சிவனை தியானிக்கின்றனர். அருகில் பல தீர்த்தங்கள் உள்ளன. சிவராமன் இரவில் அவற்றில் நீராடி தரிசித்தால் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் பழமையான மரபுகிறது. பல யாத்திரிகர்கள் அதிகாலை எழுந்து கடலில் பிரதோஷ நாட்கள் அமாவாசை கோவிலுக்கு அதிக பக்தர்கள் வருகின்றனர். அந்த கோகர்ணத்தில் உள்ள மற்றவர்களுக்கு ஆன்மீக அம்சம் வாழ்க்கை கர்மா உணர்வை முன்னோர்களுக்கான தர்ப்பணம் மற்றும் சடங்குகளை இங்கு செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. பல குடும்பங்கள் வருடந்தோறும் வந்து தங்கள் முன்னோர்களுக்காக பூஜைகள் செய்கின்றனர். அவர்கள் நம்புவது இங்கு செய்யப்படும் பிரார்த்தனை முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்கு பெரும் பலன் தரும் என்பதே. கோயிலுக்கு அருகில் பல தீர்த்தங்களும் உள்ளன. அவற்றில் நீராடி பின்னர் சிவனை தரிசிப்பது ஒரு பழமையான மரபு. பல யாத்திரிகர்கள் அதிகாலை எழுந்து கடலில் நீராடி ஈர உடையோடு கோவிலுக்குச் சென்று தரிசனம் செய்கின்றனர். அந்த தருணம் அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கிய உணர்வை தருகிறது. ஆனால் இந்த கோவிலுக்கு செல்லும் பயணம் எப்படி இருக்கும்? எப்போது செல்வது சிறந்தது? அங்கு என்னென்ன தரிசிக்கலாம்?